ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கருடா ஏரோஸ்பேஸில் வந்து நம்ம ஆர்பிசி கோர்ஸ் பண்ணியிருந்தோம். ஆர்பிசி கோர்ஸ்னால் ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட், ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அதை இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது தான் அதுவான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இந்த மாதிரி கார்டு மாதிரி வராது. முதல்ல ஆர்பிசி ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட்ன்றது நம்மளோட மெயிலுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து நமக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி கார்டாக வேணும்னா நம்ம எடிட் பண்ணி வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஆர்பிசி அப்படின்னு சொன்னால் டக்குன்னு யாருக்குமே புரியாது. அதனால தான் லைசன்ஸ் மாதிரி வந்து இப்போ நான் காமிச்சேன். தமிழ்லையுமே லைசன்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன். அதே நேரத்தில் இந்த ஆர்பிசி ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட் சில பேர் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அது யார் வாங்கணும், எதுக்கு வாங்கணுன்றதை இந்த வீடியோட எண்ணில் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம பழைய வீடியோங்களில் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோட எண்ணில் வந்து அதை பற்றி சொல்கிறேன். ஸோ 2 months முன்னாடி நான் கருடா ஏரோஸ்பேஸில் ஆர்பிசி கோர்ஸ் பண்ணியிருந்தேன். ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட், ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ் பற்றி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே கருடாவில் நான் கோர்ஸ் பண்ணும்போது வீடியோஸ்லாம் எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த கோர்ஸ் முடிச்சு 10 to 15 days வந்து எனக்கு இஷ்யூ ஆயிருக்கணும். பட் சர்வர் ப்ராப்ளம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அந்த ஆர்பிசி ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட் பேரில் வந்து சர்டிஃபிகேட்னு இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா ஏதோ சர்டிஃபிகேட் மாதிரி பேப்பரில் வரும் போல், வீட்டுக்கு வரும் அப்படின்னு நம்ம நினச்சேன். பட் அந்த மாதிரி ஒன்றுமே வரல. மெயிலுக்கு ஒரு பிடிஎஃப் தான் வந்திருக்கு. அதை வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட் நம்பர்னு சொல்லி PC0823 ஏதோ சம்திங் அந்த நம்பர். அது வந்து கான்ஃபிடென்ஷியலான நம்பர் இல்லை. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். டேட் ஆஃப் இனிஷியல் இஷ்யூன்னு சொல்லிட்டு 1 August 2023, அதாவது August 1 வந்து எனக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஸ்டேட்டஸ் இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் சைட்டாக வந்து டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட்டுக்கு போயிடும். பக்கத்தில் என் ஃபோட்டோ, அப்புறம் என்னோட பேர், எங்கள் அப்பாவோட பேர், அதாவது பாஸ்போர்ட்டில் என்ன மாதிரி பேர் இருந்ததோ அப்படியே வந்து அதே மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஜெண்டரை வந்து என்ன ரைட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அந்த ஆதாரில் பாஸ்போர்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே சேம் அட்ரஸ். கீழே பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரி ஆஃப் UAS, ரோட்டர் கிராஃப்ட், ட்ரோன் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். ரோட்டர் கிராஃப்ட், ரோட்டர்னா மோட்டர் ரோட்டர் ப்ரொப்பலர் அதெல்லாமே ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். ரோட்டர் கிராஃப்ட். சப் கேட்டகரி ஆஃப் UAS பார்த்தீங்கன்னா RPAS, ரிமோட் பைலட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ஆஃப் UAS வந்து ஸ்மால் கேட்டகரிக்கு நான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இனிஷியல் ஃபஸ்ட்டு கோர்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் கேட்டகரிக்கு தான். நேனோ கேட்டகரி, மைக்ரோ கேட்டகரிக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டில் இப்போதைக்கு எந்த கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணல. ஃபியூச்சரில் மேபி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே ஸ்மால், அதாவது அக்ரி ட்ரோனுக்காக தான் வந்து நான் ப்ராக்டிஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் வந்து போட்டிருக்காங்க கிளாஸ் ஆஃப் UAS ஸ்மால். ஸோ அதுக்கப்புறம் VLOS/BVLOSன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது VLOS அப்படின்னா என்னென்னா விஷுவல் லைன் ஆஃப் சைட்டு, BVLOSனால் வந்து பியாண்ட் விஷுவல் லைன் ஆஃப் சைட்டு. ஸோ நம்ம வந்து விஷுவல் லைன் ஆஃப் சைட் ஒன்லின்னு தான் இங்கே நம்ம சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் தான் நம்ம ஃப்ளை பண்ணணும். அதுக்கான ட்ரைனிங் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பியாண்ட் விஷுவல் லைன் ஆஃப் சைட்டுக்கு வந்து இப்போதைக்கு இந்தியாவில் அப்ரூவல் எதுவுமே கிடையாது. டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் வந்து 1 Augustன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா 31 July 2033. அப்படியே 10 வருஷம் இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வேலிடு. 10 வருஷம் முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரினியூவல் பண்ணிடணும். அப்படி 10 வருஷம், அதாவது 31 Julyக்கு அப்புறம் 2033, 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டேட்டுக்கு அப்புறம் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து புதுசாக தான் கோர்ஸ் பண்ணுற மாதிரி கணக்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ், அதாவது க்ரீன் டிக் போட்டு ஆக்டிவ்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா RPTO நேம் வந்து கருடா ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட். RPTO அத்தரைசேஷன் நம்பர், இது வந்து அவங்களோட நம்பர். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இஷ்யூ ஆயிருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்ம அப்படியே எடிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கார்டு ஃபார்மெட்லையும் வைக்கலாம். பட் இந்த கார்டு வந்து இப்போ வேலிட் கிடையாது. இது பழைய கோர்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த கார்டு நான் சும்மா சாம்பிளுக்கு காட்டணும் அப்படின்னு காட்டிட்டு இருக்கேன். ஸோ அதையுமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இந்த சர்டிஃபிகேட் எனக்கு மெயிலுக்கு வரும். என்னோட பர்சனல் மெயிலுக்கு வரும். நீங்கள் எல்லாருமே பார்க்க முடியாது. ஆக்சுவலாக இதை நான் இந்த கோர்ஸ் பண்ணும்பொழுது எனக்கு வந்து ஒரு மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறமா வந்து பைலட் ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைலில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. டிஜிட்டல் ஸ்கையில் போயிட்டு நான் என்னோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் பைலட்டோட ப்ரொஃபைலில் வந்து லாகின் பண்ண அப்படின்னா எனக்கு அங்கே போய் இந்த சர்டிஃபிகேட்டை நான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதே நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ரோனை வெளியே ஃப்ளை பண்ணுறேன், ஒரு பப்ளிக் பிளேஸில் ஃப்ளை பண்ணுறேன். அந்த நேரத்தில் வந்து போலீஸோ இல்லை யாரோ ஒரு அதிகாரியோ வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் ஸ்கை சைட்டுக்கு போயிட்டு டாப் ரைட் கார்னரில் ஒரு 3 ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமோட் பைலட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களோட பேர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரி பேர், ஜஸ்ட் உங்களோட ஃபஸ்ட் நேம் அடிச்சிங்கனாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா லோக பிரசாத், என்னோட பேர் அடித்தேன் அப்படின்னாலே சர்ச் கொடுத்தனா ஃபஸ்ட்டு வருது. என்னோட சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2628. நேம் வந்து லோகபிரசாத் தாமோதரன், எங்கள் அப்பா பேரோட சேர்த்து பாஸ்போர்ட்டில் என்ன பேர் இருக்கோ அதில் தான் வரும். அப்புறம் ஜெண்டர் மேலு, அப்புறம் RPC நம்பர் என்னவோ அது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இஷ்யூடு பை கருடா ஏரோஸ்பேஸ், அப்புறம் இஷ்யூட் ஆன் 1 August. இது இந்த டீட்டெயில்ஸே போதுமானது. இது வந்து கான்ஃபிடென்ஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. யார் வேணாலும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து வந்துடும். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த ரிமோட் பைலட்ஸ்ன்ற டேப்பில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா வந்து வந்துடும். ஸோ அதை வந்து யார்கிட்ட வேணாலுமே வந்து காட்டலாம் நீங்கள். ஸோ இதை வந்து ஃபிசிக்கலாக ஒரு கார்டு மாதிரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலுமே வந்து நான் வந்து அதுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது
அதுக்கு வந்து டெம்ப்ளேட்டே இருக்குது. நம்மளாம் வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சு பண்ணுறது வேறு. நம்ம கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு டெம்ப்ளேட் இருக்குது. இந்த இடத்துல பேர் வரணும், இந்த இடத்துல ஃபோட்டோ வரணும், இங்கே QR கோட் வரணும்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட்டே இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட் அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு ஃபிசிக்கல் லைசன்ஸ் மாதிரியே வந்து ஒன்று பண்ண போகிறேன். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து இந்த RPC கோர்ஸ் யார் பண்ணணும், நான் வந்து வாங்கணுமா, நான் வந்து வாங்கக்கூடாதா? இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு 2 வருஷம் முன்னாடி என்ன கமெண்ட் வந்ததோ அதே சேம் கமெண்ட்ஸ் இப்பயுமே வந்துட்டு இருக்கு. அதாவது ப்ரோ, நான் வந்து ஒரு நானோ ட்ரோன் தான் வச்சிருக்கேன், மினி சீரிஸ் ட்ரோன் தான் வச்சிருக்கேன், அது டாய் தானே, அது வந்து டாய் கேட்டகரியில் வரும், நானோ கேட்டகரி தானே, அதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் பழைய விஷயங்களே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் ஆகட்டும், இல்லை பிளாக், இல்லை நியூஸ் சேனல்லே கூட பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து இனிமேல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் திரும்பியுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், என்னன்னா நீங்கள் எந்த ட்ரோன் வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த ட்ரோன் மாடல் டிஜிட்டல் ஸ்கையில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு UIN வாங்கணும், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அது வந்து நீங்கள் எப்பேற்பட்ட சைஸ் ட்ரோனாக இருந்தாலும், எத்தனை லட்ச ரூபா ட்ரோனாக இருந்தாலும் 100 ரூபா தான் ஆகும் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னொரு அப்டேட்டட் வீடியோமே அதுக்காக அப்லோட் பண்ணணும். அதாவது ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய எரர்ஸ் நிறைய பேருக்கு வருது. இந்த மைக்ரோ கேட்டகரி ட்ரோன்ஸ் Air 2S, Air 3, அப்புறம் இந்த Mavic 2 Pro அந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு எரர் வருது. அந்த எரர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேரெக்டாக வந்து கிளியர் பண்ண முடியல. டிஜிட்டல் ஸ்கையில் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு அவங்க தான் வந்து கிளியர் பண்ணி தராங்க. அதுவுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. இந்த RPC வந்து லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. லைசன்ஸ் எனக்கு வேணுமா, நான் வாங்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ட்ரோனுக்கு வாங்கணுமா, எனக்கு வாங்கணுமான்னு சொல்லுவாங்க. UIN ட்ரோனுக்கு வாங்குவோம். RPC நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம்னா நம்ம தான் வந்து வாங்கணும். ட்ரோனுக்குலாம் கிடையாது. நீங்கள் 10 ட்ரோன் வச்சிருப்பீங்க, 10 ட்ரோனுக்கும் தனியாக RPCலாம் கிடையாது. உங்கள் ஒருத்தருக்கு தான் RPCன்றது இஷ்யூ பண்ணுவாங்க. 10 வருஷம் வேலிடு ஒரு RPC. ஸோ அந்த RPC நீங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ட்ரோனை அப்படின்னா லீகலாக சட்டப்படி பார்த்தீங்கன்னா அது வச்சுருக்கணும். ஏதாவது ஈவெண்ட்டுக்கு இல்லை யாருன்னா கேட்குறாங்க, ஒரு ஆட் ஷூட்டாக இருக்கலாம், இல்லை படத்துக்கு ஷூட்டிங்காக எடுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ட்ரோனை நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணணும், UIN-ம் வாங்கணும் 100 ரூபா கொடுத்து. அது இல்லாமல் RPCயுமே நீங்கள் வச்சுருக்கணும். மினிமம் இந்த ஸ்மால் கேட்டகரி வச்சிருந்தாலே போதும். நான் வந்து கருடாவில் பண்ணேன். நான் பண்ணும்போது 29,500. கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ மற்ற இடத்துலையுமே இருக்குது. MIT மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்புறமா கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் காலேஜில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டிஜிட்டல் ஸ்கையில் போயிட்டு RPDOஸோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து டிஜிட்டல் ஸ்கை DGC அப்ரூவ்டு RPDOஸ். நீங்கள் வேறு யாருன்னா ஃபேக்காக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதில் பண்ணாதீங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது யாருன்னா கோர்ஸ் பண்ணுறாங்க, நமக்கு வந்து சர்டிஃபிகேட் தராங்கன்னு சொல்லி யாருன்னா கேள்விப்பட்டீங்கன்னா அவங்களோட பேரை கேளுங்க. அவங்களோட பேர் டிஜிட்டல் ஸ்கையில் லிஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னா மட்டும் அவங்க கிட்ட கோர்ஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் யாருக்கு இந்த RPC தேவையில்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஹாபி, உங்கள் ஓன் யூஸுக்கு, நான் வந்து ஜாலியாக ஃபண்ணுக்காக நான் வாங்கி நான் ஃப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ RPC தேவைப்படாது. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரோன் வீடியோஸ் தமிழில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளோட வெப்சைட்டுமே இருக்குது techwittier.com அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நான் போடுற வீடியோஸோட டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் பிளாகை வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கல, அப்பப்போ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதையுமே வந்து செக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.